சிந்தனைகள் கொஞ்ச நேரம் இல்லாம இருந்தாலே நமக்கு ஒரு தன்மை வருது. மனதுல இருந்து மனம் தன்னை இழக்க வருவாங்க. சிந்தனை இல்லாம இருந்தா தன் பயம் வருதுன்னு சிந்தனைகளே இல்லாம எம்டியா இருக்கு அப்படிங்கிற அப்படின்னாலுமே கூட சிகிச்சை பழகிருக்கனால அதுவுமே கூட என்னன்னா அந்த எம்டினஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சிந்தனை பழையபடி அதை வச்சு எடுத்து விளையாடுறது வழிய எம்டினஸ்ல இருக்கும்போது எப்படி பயம் வரும்? அதனால ஏன்னா பயம் வர்றதுனால ஒரு சிந்தனை இருந்தாலும் பயம் வரும். எம்டினஸ்னால ஏற்பட்ட பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் அகத்தை பொறுத்தளவு எதுவா இருந்தாலும் இன்னொன்னு அகத்தை பொறுத்தளவு எனக்கு பெர்மனண்டான ஒரு நிலைக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே புரிதல் மட்டும்தான். அகத்துல இப்ப நீங்க ஒரு கண்ணாடியில இமேஜ் வருதுன்னு சொல்லி சொன்னா எதெல்லாம் கண்ணாடி முன்னால பாஸ் ஆகி போகுது அதுக்கு அவங்க கூட ரிலேட்டடா ஒரு இமேஜ் வரும். அங்க பெர்மனண்டா ஒரு இமேஜ் சொல்லி நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பெர்மனண்டா எந்த இமேஜுமே இருக்க முடியாது. அதனால மனசும் கண்ணாடி மாதிரிதான். அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் ஏதோ ஒரு எமோஷன் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு காற்று எமோஷன் எல்லாமே காற்று இல்லாததுனாலும் கூட அது ஒரு வகையான காற்று. ஒரு வகையான காற்று